அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக நமக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், தோல்வினால் ஏற்படக்கூடிய வலிகள், அவமானங்கள், இவைகளெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கோ தன்னுடைய மனைவி மக்கள்கிட்ட சொல்வதை விட நம்முடைய உற்ற நண்பர்கள், அடுத்து நமக்கு ரொம்ப பிரியமான நபர்கள்ட்ட, பழகக்கூடிய அந்த நபர்கள்ட்ட நம்ம சொல்லுவோம். இதே மாதிரி உண்டான அந்த சூழ்நிலை தானே நம்மளுடைய தந்தைகிட்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லி தான் கேட்டதாக அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸு சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். பெற்றோர்களை சேர்ந்து வாழக்கூடிய அந்த உபகாரங்களில் மிகப்பெரிய ஒரு உபகாரம் என்ன தெரியுமா? ஒரு தந்தையினுடைய மௌத்துக்கு பின்னால் உலகத்தில் அந்த தந்தை வாழக்கூடிய அந்த காலகட்டங்களில் யாரோடையெல்லாம் நெருக்கமாக பழகி கொண்டு இருந்தாரோ, யாரையெல்லாம் உற்ற நண்பராக ஏற்றுக்கொண்டாரோ அவர்களோடு சேர்ந்து வாழ்வது தான் தந்தைக்கு செய்யக்கூடிய உபகாரங்களின் மிகப்பெரிய ஒரு சிறந்த உபகாரம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் அவங்களோட சேர்ந்து வாழணும், அவர்களோடு நெருங்கி பழகணும், உபகாரம் செய்யணும் என்றால், ஒரு தந்தையினுடைய சிறப்புங்கிறது நண்பர்களோ மூலமாக தெரிந்து கொண்டு தந்தைக்காண்டி பிரார்த்தனை செய்ய உதவும் என்பதால்